ஹலோ மக்களே, இன்றைக்கி ரோஸ் வாட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? ரோஸ் வாட்டர் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரோஜா இதழிலிருந்து வடிகட்டி எடுக்கப்படுற ஒரு நறுமண நீர் தான் ரோஸ் வாட்டர். அடுத்து ரோஸ் வாட்டர் தயாரிக்க எந்த ரோஜாக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது? டமாஸ்க் ரோஜா. அந்த ரோஜா தான் அதிகமாக ரோஸ் வாட்டர் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். அடுத்து ரோஸ் வாட்டர் எதற்காக பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது? அழகு சாதன பொருட்கள்லையும் உணவுப் பொருட்களோட நறுமணத்திற்காகவும் பயன்படுத்துகிறோம். ரோஜா நீரோட முக்கியமான பயன் என்ன? தோலை மென்மையாக வச்சுக்கிறதுக்கும் ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறோம். ரோஸ் வாட்டரில் உள்ள இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன செய்யும்? தோல் செல்களை பாதுகாக்க உதவுது. ரோஸ் வாட்டர் எந்த நாட்டோட பாரம்பரிய மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுது? பாரசீக நாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ரோஸ் வாட்டரை முதல்ல தயாரித்தவர் யார்? இப்னு அவிசின்னா அப்படிங்கிற ஒரு பாரசீக மருத்துவர். ரோஸ் வாட்டர் எந்த சரும வகைக்கு மிகவும் நல்லது? எல்லா சருமத்திற்குமே நல்லது. குறிப்பாக உணர்திறன் சருமத்திற்கு ரொம்ப நல்லது. அடுத்து ரோஸ் வாட்டர் கண்களுக்கு எதை தரும்? கண் எரிச்சலை குறைச்சி குளிர்ச்சியை தரும். அடுத்து ரோஸ் வாட்டரை இயற்கையாக எதாக பயன்படுத்தலாம்? டோனர் மற்றும் மேக்கப் ரிமூவராக பயன்படுத்தலாம். ரோஸ் வாட்டர் எந்த இந்திய உணவுகளில் சுவைக்காக சேர்க்கப்படுது? பிரியாணி, அப்புறம் இனிப்பு வகைகளாக இருக்கிற குலோப் ஜாமுன்லையும் நாம் மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து ரோஸ் வாட்டரோட மனதுக்கு என்ன தரும்? மன அழுத்தத்தை குறைச்சி அமைதியை தருது. தூய்மையான ரோஸ் வாட்டரோட நிறம் என்ன? நிறமற்றது, டிரான்ஸ்பரண்ட் கலரில் தான் இருக்கும். அடுத்து ரோஜா பூவோட தாவரவியல் பெயர் என்ன? ரோசா. அடுத்து ரோஜா எந்த குடும்பத்தை சேர்ந்த தாவரம்? ரோசேசி. ரோஸ் வாட்டர் முடியோட வேர்களுக்கு எதை தரும்? வலிமை மற்றும் மினுமினுப்பு தருது. ரோஸ் வாட்டரில் உள்ள ஆன்டிசெப்டிக் குணம் என்ன செய்யும்? சிறு காயங்களையும் முகப்பருவை குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ரோஸ் வாட்டரோட pH மதிப்பு தோராயமாக என்ன? 5.5 வரை இருக்குது. அதனால் இது சருமத்திற்கு நல்லது. அடுத்து ரோஸ் வாட்டரை எங்கு சேமித்து வைக்கணும்? குளிர்ந்த மற்றும் இருளான இடத்துல. ரோஜா இதழிலிருந்து நறுமண எண்ணெய் எடுக்கப்படும் முறை என்ன? நீராவி காய்ச்சி வடிப்பு, ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ரோஜா மலர்களோட ராணி என்று அழைக்கப்படுவது எது? ரோஸ் தான். மலர்களோட ராணி அப்படின்னு சொல்கிறது ரோஜா பூ தான். ரோஸ் வாட்டர் தயாரிப்பில் இந்தியாவில் புகழ்பெற்ற நகரம் எது? உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் கன்னோஜ்ன்ற நகரத்தில் தான். ரோஸ் வாட்டர் உதடுகளுக்கு எதை தரும்? இயற்கையான இளஞ்சிவப்பு நிறத்தையும் மென்மையும் தருது. ஓகே மக்களே, இதே மாதிரி நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.